வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏசிஎல் அப்படிங்கிற மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரி பற்றி பேசியிருந்தோம். இந்த தடவையும் அதே மாதிரி வேறு பிரச்சனை, அதாவது மெனிஸ்கல் டியர். மெனிஸ்கஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் இன்ஜுரி ஆகுது, அது எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதே மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால வருது. இப்போ மெனிஸ்கஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தொடை எலும்பு, ஃபீமர் அப்படிங்கிறது. இது டிபியாங்கிறது நம்ம கால் எலும்பு. ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜவ்வு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 2 வகையான மெனிஸ்கஸ் இருக்கும். ஒன்று உள்பக்கம் இருக்குது, ஒன்று வெளிப்பக்கம். ஒன்று பேர் மீடியல் மெனிஸ்கஸ், இன்னொன்று பேர் லேட்ரல் மெனிஸ்கஸ். ஸோ இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது ஏன் நம்ம கடவுள் நமக்கு படைச்சிருக்காரு, ஏன் அந்த 2 எலும்புக்கு இடையில வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. எப்படி நம்ம வண்டியில் 2 வீலரில் 4 வீலரில் ஷாக் அப்சர்வர் இருக்குது. ஏன் நம்ம கம்ஃபர்ட் கொடுக்குறதுக்கு, நம்மளுடைய வண்டி ஓடும்போது அந்த ஷாக் நமக்கு ஏறாமல் இருக்கிறதுக்கு, டயர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது, உள்ளே பயணிக்கிற நமக்கும் அது என்ன செய்யுது, நல்ல கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம மூட்டு பலவிதமான டேமேஜ் வருது. படியில் ஏறி ஓடுறோம், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம், குதிக்கிறோம். ஸோ எல்லா ஷாக்கும் நமக்கு என்ன செய்யுது, அந்த 2 போனுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ஷாக்கை இதை அப்சர்வ் பண்ணுது. அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்பட்டு மூட்டினுடைய ஆழத்தை அதிகரித்து அதனுடைய மெக்கானிசம், மடக்கி நீட்டக்கூடிய மெக்கானிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ செயல்களை அந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சி ஷேப் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் 2 பக்கமும். அந்த சி ஷேப் ஜவ்வு இந்த மெனிஸ்கஸ்ங்கிறது தான் இவ்வளோ ஃபங்க்ஷன் நமக்கு மூட்டில் செய்யுது. சரி, இந்த மெனிஸ்கஸ் எப்படி டியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளையாடும் போதோ, ஆக்சிடென்ட் ஆகும்போதோ, திடீர்னு கீழே விழும்போதோ, ஒரு வீட்டில் சடன் ட்விஸ்ட், ஒரு மாடிப்படியிலேருந்து இறங்கும் சடனாக விட்டுட்டு, இந்த மாதிரி எல்லா இன்ஜுரிஸ்னாலையுமே மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சடனாக இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டிங் இன்ஜுரி வரும்போது நம்ம என்ன செய்வோம், திடீர்னு கால் டப்புன்னு விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இமீடியட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் யூஸ்வல் அந்த மாதிரி மெனிஸ்கஸ் லிகமெண்ட் இன்ஜுரியில் எக்ஸ்ரேயில் ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் தெரியாது, ஃப்ராக்சர் ஒன்றும் இருக்காது. ஸோ மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் பார்ப்போம், நம்ம வலி குறையலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் இந்த மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு கிளியராக தெரியும். இப்போ நார்மல் ஜவ்வுனா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் பிளாக் கலரில் தெரியும். அதே இது கொஞ்சம் கிழிஞ்சிட்டு அதுக்குள்ளே ஃப்ளூயிட்லாம் ஏறிட்டுன்னா அந்த கலர் ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு எம்ஆர்ஐயில் கண்டுபிடிச்சி டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனிஸ்கஸ் டியர் பலவிதமான டைப்பில் வரலாம். சில பேருக்கு லேசான கிழிசல் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தாறுமாறாக கூட என்ன செய்யலாம், கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைனர் டியர்லாம் சிலது பார்த்திங்கன்னா தானாக ஆறிடும். அந்த ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய பகுதி ரெட் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் உள்பக்கமாக இருக்கிறது ஒயிட். அந்த ஒயிட் ஏரியா பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கனால தானாக ஆறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பெரிஃபெரியில் இருக்கிறது சில நேரம் தானாக ஆறிடும் அந்த பிளட் சப்ளை இருக்கிறனால. ஸோ இது எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது, லேசானதா பெருசாக, ஆறுமா ஆறாதா அப்படிங்கிறது ஆர்த்தோ டாக்டர், அது எஸ்பெஷலி ஆர்த்தரோஸ்கோப்பியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தவங்க, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் கிளியராக உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நார்மல் எக்ஸசைஸ், ரெஸ்ட்டு கொடுத்தாலே இது சில டியர்ஸ் சரியாகும், ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. சிலது அன்ஸ்டேபிள் டியராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டியராக இருக்கும். கால் மடக்கும் போது நீட்டமோ ஒவ்வொரு தடையும் டக்குன்னு அதில் சத்தம் வரும். இந்த மாதிரி உள்ள அன்ஸ்டேபிள் ப்ராப்ளம் இருக்குது, சடனாக கால் வீங்குது, நடக்கும்போது ஒரு பலம் இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெனிஸ்கஸ்க்கு சர்ஜரி தேவைப்படும். இப்போ சர்ஜரின்னு ஒன்று நம்ம பெரிய ஆப்ரேஷன் இருக்குமா, மூட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. லேட்டஸ்ட் டெக்னிக் படி சின்னதாக ஒரு 2 மில்லிமீட்டர் போட்டு ஒரு சின்ன இன்சிஷனில் கேமரா மூலமாக பார்த்து அந்த மெனிஸ்கஸை கிளியராக நம்ம கண்டுபிடிச்சி என்ன மாதிரி டியர் இருக்கோ அதை சரி பண்ணும். சில டியர்ஸ் அந்த டியரை ரிமூவ் பண்ணி ஷேவர்னு ஒரு பிளேடு வச்சுருப்போம், அது மூலமாக எடுத்துட்டாலே சரியாயிரும். சில ரொம்ப வைட்டல் பார்ட்டு நம்மளுடைய மூட்டுக்கு முக்கியமான இடமா இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணும். ரிப்பேர்னால் தையல் மூலமாகவோ பலவிதமான டெக்னிக்ஸ் இருக்குது, அதுக்கு அந்த டெக்னிக் மூலமாக அதை மெனிஸ்கஸை ரிப்பேர் பண்ணும். ஸோ இதன் மூலமாக அந்த மெனிஸ்கஸ் நம்ம என்ன செய்யலாம், பழைய மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரலாம். சரி, இப்படி நம்ம கவனிக்காமல் சில மெனிஸ்கஸை விட்டுட்டாங்க, சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் ஆகிட்டு கவனிக்கலைன்னா என்ன ஆகும்னா, லேசான டியராக இருக்கிறது நாளடைவில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டியராக மாறிடும். அப்போ நாளடைவில் மேற்கொண்டு என்ன செய்யலாம், அந்த ஜாயிண்ட்டு தேய்மானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேசான பிரச்சனையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக மாற்றிடக்கூடாது. அதனால் மெனிஸ்கஸ் டியர் இருந்தாலுமே உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதனுடைய தன்மை என்ன, அதுக்கு என்ன வகையான சிகிச்சை அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணால் பழைய மாதிரி நீங்கள் நடக்க முடியும், காலை மடக்கி நீட்ட முடியும், ஸ்போர்ட்ஸுக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த மெனிஸ்கஸ் டியரை பற்றி என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணவோ மெயில் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.